ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினாபாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தான் டி நகரில் இருக்க பிரான்ச்சில். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மந்த் ஏப்ரல் 30th வந்து உங்களுக்கு அக்ஷய திருதி வரப்போகுது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஜும்காஸ் இல்லை ரிங்ஸ், செயின்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் வரைக்கும் இருக்க ஜும்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகழகான ஜும்கா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முகூர்த்தம் அப்புறம் அக்ஷய திருதிலாம் வரப்போகிறதுனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. லேடீஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேருக்கு வந்து ஜும்கீஸ் வந்து பிடிக்கும்னு தெரியல. பட் அது வந்து ஒரு தனி அழகுனே சொல்லலாம். அதுவும் நம்ம சாரீ போட்டுட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜும்கா போட்டோன்னா நம்ம மூஞ்சே வந்து நல்லா ஒரு பிரைட்டாக தெரியும். அதுவும் கோல்டு ஜும்காஸ்னால் சொல்லவா வேணும். கோல்டுக்குனே வந்து ஒரு தனி அழகு இருக்குது. அதுவும் அந்த ஜும்கா கோல்டில் போட்டோன்னா நம்ம ஃபேஸே வந்து செம்மையாக பிரைட்டாக வந்து எடுத்து காட்டும். அக்ஷய திருதிக்கே கோல்டு போடணும்னு சொல்லி நம்ம ட்ரெடிஷனில் வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக மாறுது. நம்ம அன்றைக்கி ஏதாவது ஒரு கோல்டு வாங்கினோன்னா நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் மாறுமா அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியோட நோட்டில் தான் நம்ம வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண போகிற ஜுவல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்காக தான். ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்பில் கொஞ்சம் அழகையும் ஆட் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஒவ்வொரு ஜும்காஸுமே ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஒன்று ஒன்று பார்க்கும்போது இது நல்லா இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கே. அதுவும் குறிப்பாக இந்த வந்து ரெட்டை கிளி பேட்டர்னை வந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து ரெட்டை சைடில் வந்து பீகாக் வந்து போட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு 6 கிராம்ஸ்லேயும் இருக்குது, 12 கிராம்ஸ்லேயும் இருக்குது, 24 கிராம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நிறைய வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்னே வேறு வேறு கிராம்ஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம பட்ஜெட் வந்து ஒரு ½ சவரன் தான் வாங்க முடியும்னா அந்த பேட்டர்னில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜ் வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஜுவல்க்குமே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் மாறுறதுனால என்னால் வந்து மென்ஷன் பண்ண முடியல. எல்லா கடையிலையும் உங்களுக்கு என்ன மாதிரி நார்மலாக வேஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரியான வேஸ்டேஜ் தான் எங்கேயுமே இருக்குது. பட் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சின்ன கடைக்கு நான் வந்து போயிருந்தேன் ஒரு தடவை, லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஸோ. என் பாப்பாவுக்கு வந்து இருந்த ஒரு கம்மல் உடஞ்சிருச்சு. சரி, அது ஓகே, உடஞ்சிருச்சு, நம்ம வந்து வேறு ரீப்ளேஸ் பண்ணலாம் கோல்டுலேன்னு சொல்லி போய் விசாரிக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. எனக்கே வந்து ஷாக் ஆச்சு. ஒரு நார்மல் சேட்டு கடையிலே இந்த அளவுக்கு சொல்கிறாங்களே, இதில் குவாலிட்டி இருக்குமா இல்லையான்ற வேறு நமக்கு இன்னொரு டவுட் வேறு இருக்கும். சரி, ஓகே, நம்ம பெரிய கடைக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி கடைங்களுக்கு வந்து பார்த்தா கம்பேரிட்டிவ்லி 2000 எனக்கு கம்மியாகவே இருந்துச்சு. நான் சின்ன பாப்பா டிசைனுக்கே சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் டிசைன்ஸ் வேணும், இல்லை பேட்டர்ன்ஸ்லாம் வேணும், அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியில் ஜுவல் வாங்கினா பெரிய ஷாப்ஸில் போய் வாங்கலாம். நியர்பையில் இருக்க சேட்டு கடை நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இப்போலாம் ப்ரைஸ் வந்து அவங்களே வந்து ஷோரூமை விட அதிகமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா ஜும்காஸுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போடக்கூடிய ஜும்காஸ் தான். நான் பெரிய ஜும்காஸுமே காட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் கூட வியர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ், 12 இயர்ஸ், 15 இயர்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்குமே இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியான ஜும்காஸ் வந்து நம்ம பசங்களுக்கு போட்டு விடலாம். ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் இதோட கோல்டு, இதோட வேல்யூ எல்லாமே. இப்போ நான் நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது என்னோடய ஃபேவரெட் கூட சொல்லலாம். ஜும்காஸே நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு 3 அடுக்கு இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. செமையாக இருக்குல்லன்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் இதை பார்க்கும்போது நினச்சேன் எப்படியோ 2 சவரன் கிட்டே இருக்கும் போல இருக்குன்ட்டு. பட் வந்து 13 கிராம்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 1.5 சவரன் கூட சொல்லலாம். 1 சவரனுக்கு 1 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா. பட் டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த கலச பேட்டர்னுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 4-6 கிராம்ஸ்லேருந்து அப் டு 20 கிராம்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு சேம் பேட்டர்ன் இருக்குது. இந்த ஜும்கா வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இதில் வந்து எனாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சும் ரெட்டும் கலந்த மாதிரி. ஸோ நம்ம மோஸ்ட்டாக கோல்டு ஜும்காஸ் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி எனாமல் வந்து போட்டோம்னா நம்ம எந்த சாரீ போட்டாலுமே அதுவும் ரெட் கலர் சாரீக்கெலாம் அப்படியே மேட்சிங்காக இருக்கும். கோல்டில் கூட நம்ம மேட்சிங்காக போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியாஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் எத்தனை பேருக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு கோல்டு வாங்குற ஹேபிட் வந்து இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நல்லா டான்சிங் மாடலில் வந்து கோல்டுலேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த ஸ்டோன்ஸுமே இல்லாமல். இது வந்து உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்குது. சேம் கலச மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வெயிட்லேயுமே வந்து இருக்குது. எல்லா கிராம்ஸ்லையுமே வந்து இருக்குது. இந்த குருவி கூடு இருக்க பேட்டர்ன்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அது இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட அது கேரி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். சேம் பேட்டர்னை. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த தஞ்சாவூர் பொம்மை ஃபீல் வந்துச்சு. பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிட்ட போய் பார்த்தா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னா யாராவது டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஜும்கா பொறுத்த வரைக்கும். இதுலேயுமே உங்களுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியானது பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கலசம் டைப்பில் தான் வந்து இருந்துச்சு. இதோட லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஷுவலாக பார்க்குற லுக்குக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கோவில் கோபுரத்துலலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்டாக லேடீஸை பொறுத்த வரைக்கும் தங்க நகையை பார்த்தாலும் சரி, இல்லை சில்க் சாரீஸை பார்த்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி சந்திரமுகி வந்து வெளியில் வந்துடுவாங்க. எதை எடுக்கிறதுனே கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு. ஏன்னா கோல்டு வந்து நம்ம ஒன் டைம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அடிக்கடி வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ வாங்கும்போது நம்ம யூனிக்காக நல்லாயிருக்கா, நமக்கு சூட் ஆகுதான்லாம் நம்ம செக் பண்ணி வாங்குவோம். இந்த ட்ரேயில் இருக்க எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஆன்டிக் டிசைன்ஸ் வேறையாம். அதோட கலர் ஷேடே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்ல்ஸு, அப்புறம் இந்த பவள ஸ்டோன் இதெல்லாமே வச்ச மாதிரியான ஒரு டிசைன்ஸ். இது எல்லாமே வந்து ஆன்டிக் ட்ரே. இது வந்து உங்களுக்கு 1 சவரனுக்கு மேலே இருக்க கலெக்ஷன்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பார்க்க சின்னதாக இருக்கலாம். பட் உங்களுக்கு அதோட வெயிட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் செம்ம யூனிக்காக வந்து இருந்தது. இதெல்லாம் நம்ம போட்டுட்டு போனோம்னா கோல்டானே எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே கிராம்ஸ் கம்மியாக இருக்க மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். கிட்ஸுமே போட்டுக்கலாம். இந்த கூண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இது வந்து கேஸ்டிங் மாடல். உள்ளே வந்து அம்மன் உட்காந்துட்ருக்காங்க லக்ஷ்மி. உங்களுக்கு வீடியோவில் மேபி தெரியல, அவங்களுக்குலாம் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் இருந்தாலுமே கோல்டு தான் வந்து போட்டுப்பாங்க. அதுவும் கோல்டு ஜிம்காஸ் தான் போட்டுப்பாங்க. நானும் நிறைய லேடிஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம தாராளமாக ரெகுலர் யூஸ்க்கு வந்து போட்டுக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கலச பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 4 கிராம் 5 கிராமில் இருந்து பெரிய பெரிய கிராம்ஸ் இருக்க ஒரு 2 சவரனில் கூட இருக்குதுன்னு சொல்லி சேம் பேட்டர்னே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் கூட சொல்லலாம். நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். ஜும்காஸ்னாலே மோஸ்ட்டாக இந்த கீழே வந்து கொஞ்சம் பெருசாக கூட வச்ச மாதிரி இருக்க டிசைன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கம்மி கிராம்ஸ்லேயுமே வந்து அவைலபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு யூனிக் கலெக்ஷன்ஸ் தான். ஸ்டார்டிங் வந்து ஒரு 4 கிராம்ஸ்லேருந்து அப் டு 8 கிராம்ஸ் 10 கிராம்ஸில் கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் வந்து வச்சுருக்காங்க அங்கங்கே. உங்களுக்கு பார்க்க சின்னதாக இருந்தாலும் பட் வெயிட் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன சின்னதாக இருக்கே 10 கிராம்ஸ் போட்டிருக்காங்களேன்னு மட்டும் ஷாக் ஆகிடாதீங்க. அங்கே வந்து அதுவுமே இருக்குது. இதெல்லாமே யூனிக் பேட்டர்ன்ஸு. கேரளா டைப் கூட சொல்லலாம். அந்த மேலே இருக்க அந்த கூட டைப் வந்து சொல்கிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஜும்கா கிடையாது. பட் ஸ்டில் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது பேர் தனுஜா இயரிங்ஸ் தான். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நேம். என்னடா இது தனுஜாலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாடல் பேர் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பேர் எப்படி யூனிக்காக இருக்கோ இதோட கலெக்ஷன்ஸுமே யூனிக்காக இருக்குது. எதை பார்த்தாலுமே இது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜின்னு சொல்லுவாங்கள்ல. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சனா பாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு.